அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாம் சொந்தங்களே. இப்படி ஒரு யூடியூப் பிரபலர், மார்க்க சொற்பொழிவாளர் இப்படி ஒரு மோசமான ஒரு மோசடியை செஞ்சிருக்கார். யூடியூப்பில் அப்படி அனல் பறக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹு அக்பர், அந்த சவுண்டு யாரும் கேட்காம இருந்துக்க மாட்டியா. அவ்வளோ பேசக்கூடிய நெருப்பாக பேசினவர். இப்போ நீங்கள் அவர் இதை வாழ்க்கையை இதை பார்த்தோன்னா, அவர் செய்த நடவடிக்கையை பார்த்தோன்னா வெறுப்பு தான் வரும். அவருடைய இதை தான் வீடியோவை பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சென்னையில வீடு இருக்கும் போது 25,000 ரூம் போட்டு தங்குறாப்புல உங்க அண்ணன் மருமகன் இவர் தான் வந்து ரசூல்லா பாத்தீங்கன்னா இவ்வளோன்னு வீட்டை தான் குடியிருந்தாலும் யூடியூப்ல பேசுவாப்ல, அப்படியே கண் கலங்கி பேசுவாப்ல, எல்லாம் பார்த்துருவோம் புகாரியா அப்படிம்பாங்க. ஆனா இவர் நாத்தம் எங்களுக்கு தெரியும். சவுதியில இருந்து பாத்துட்டு பொண்ணு எடுத்துட்டு மோசடி கேட்ட மனையோட எந்த மனையோட தூத்தியால வச்சிருக்கீங்க. ஒரு ஆம்பளை இருந்தா கல்யாணம் பண்ணிருக்கீங்க. எப்படி இருந்தா அறிவான் எப்படி அறிவான்னு தெரியாது. உன்னை என்ன இந்த எப்படியா அந்த கண்ணியப்படுத்துச்சு அந்த பிள்ளை, அந்த கண்ணியை கண்ணியப்படுத்துச்சு. ஆனா அந்த கண்ணியத்தை நீ எப்படி ஆக்க போறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. பெண்ணு மட்டும் 10 கோடி ரூபாய் விளையாட்ட மோசடி பண்ணிருக்கான். எல்லாரையும் நகை பணத்தை வாங்கியிருக்கான், கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான். நல்லா குரலை கொடுத்துருக்கான், ஞானத்தை கொடுத்துருக்கான், மோசடி பண்ணிருக்கான். நம்பி விட்டதுக்கு அந்த பெண்ணை பார்த்துருக்கான், குடும்ப பெண்ணை. எவ்வளவு பெரிய ஐயாவுக்கு நீ உனக்கு பையனை கேட்டு எவ்வளவு பெரிய இருக்கு. நீ நல்ல உன்னை பார்த்து யூடியூப் பார்த்து ஏமாந்துட்டான். கூத்தியால வச்சுக்கிட்டு நீ வந்து கொண்டாடி அவ்வளவு வச்சிருக்க இவ்வளவு வச்சிருக்க. கூத்தியால வச்சுக்கடா நீ, கூத்தியால வச்சுக்கடா நீ. யார்கிட்ட சொல்லிட்டு கல்யாணம் பண்ண நீ? மார்க் என்ன சொல்றது உடனே தெரியுமாடா? நீ என்ன ஏமாத்தி விட்டுருக்கடா நீ. மார்க்கத்தை ஏமாத்தி விட்டுருக்கான். என்ன மேட்டருக்கா? இந்த இவர் தான் அந்த பேச்சாளர், இவர் தான். ஆமாம், அப்துல் பாசித் புகார்னு சொல்லி யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய படம் நடிச்சிருப்பாரு. என்ன இவங்க சீரியல் வந்திருக்காங்க. அப்படி சொல்லி சொல்லிங்க. நான் சீரியல் இவங்க தான் வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஃபோன் பண்ண வேற நான் தான் போன், ரஃபி தான் ஃபோன் பண்ணேன். நான் தான். இப்போ என்ன உங்களுக்கு என்ன அவர் கூட்டு போங்க ஸ்டேஷனுக்கு. சரி, அவங்க வரதுக்கு வந்துடுவாங்க. என்ன 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 பிரச்சனைடா? மணி பிரச்சனை, பெண் பிரச்சனை, 2 பிரச்சனைக்கும் இங்கே நடந்துட்டு இருக்கு தகராறு. நம்ம ஜமாத் இறங்கி சமாதானப்படுத்திட்டுங்க. அப்படி வச்சுக்கோங்க, கொண்டு போங்க. 10 கோடி ரூபா ஒரு நபர்கிட்ட மோசடி பண்ணியிருக்காரு. ஒரு பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தி வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அந்த பெண்ணு இவங்களுடைய அண்ணன் பொண்ணு. இவர் வந்து ஒரு அமைப்புல ஒரு மாநில செயலராக இருக்காரு. வந்திருக்காரு இவர் சீர்காழில இருந்து. உங்கள் வீடு இதுதானா? இவர் வீடு சென்னை. இங்கே சென்னையில் கடையநல்லூர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சென்னையில குடியிருக்காரு. இப்ப திருச்சியில ஹவாலா பணத்தை வந்து கைமாத்துறதுக்காக வந்திருக்காரு. ஒரு 90 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் கைமாத்துறதுக்காக ஒரு மோசடி பண்றதுக்காக வந்திருக்காரு. இவருடைய பிரதான வேலையை மோசடி வேலைன்னு சொல்லி இப்ப தெரியப்படுத்திருக்கு. அதனால ஜமாத் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். சரி, வாங்க சார், வாங்க சார்.